ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்று காலை நமது தோட்டத்தில் செடியை எப்படி பராமரிப்பது என்பது இன்றைக்கி வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். செடியை பராமரிக்க அப்படின்னா தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வேர் வரைக்கும் போகணும். இப்போ நம்ம நாலு படம் தண்ணி ஊற்றிட்டே இருந்தோன்னா அந்த மண் இறுகி போயிடும். நம்ம தண்ணி ஊற்றினோம்னா மேலே நிற்கும். அதனால் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அல்ல 10 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த மண்ணை கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு ஒரு 4 நாள் கழித்து உரம் வச்சாச்சுன்னா செடி நல்லா பூத்து கொள்ளும். இப்போ நம்ம கிளறும்போது வேறு வரைக்கும் கிளறக்கூடாது. மேல் டாப்பில் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு மட்டும் கிளறணும். அப்போ தான் நல்லா தண்ணி போகும். வேறு வரைக்கும் கிளறுனா வேறு எத்து போகும். அதனால் கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. வாங்க வீடியோவை பார்க்கலாம். மண் இப்படி கிண்டி கலர்னா தான் மண் சாஃப்ட் ஆகும். நீங்கள் அப்படி பண்ணாமல் விட்டுக்கிட்டிங்கன்னா மண் இறுகி போயிடும். இப்படி கிண்டும் போது தேவையில்லாத காட்டு செடி இருந்தால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தேவையில்லாத காட்டு செடியெல்லாம் மெல்ல பார்த்து எடுத்துடணும். புல் அவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டு அந்த மண்ணை கிளறி விட்டுற வேண்டியதான். எல்லா தொட்டியும் கிளறி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம தண்ணி ஊற்றலாம். வாங்க பார்க்கலாம். எல்லா மண்ணையும் கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றலாம். அரிசி தண்ணியும் கீரை தண்ணியும் எல்லா செடிக்கும் ஊற்றிடலாம். செடி இதேமாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா செடி நிறைய பூ பூக்கும். இப்போ அரிசி கஞ்சி தண்ணி ஊற்றி வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுறோம். அரிசி கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி லைட்டாக கொஞ்சம் ஊற்றுறோம். இதமாக ஊற்றுனீங்கன்னா இப்படி இதே மாதிரி கிளறி விட்டுட்டு இப்படி தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்போ 4 நாள் கழிச்சு உரம் வைங்க. செடி நல்லா பூத்து குலுங்கும். இப்போ செடி தண்ணி ஊற்றலாம் பார்த்துட்டீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள்.